ஹாய் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷன் ஏஐ டெஸ்ட்நெட் தான் எதுவும் சரிங்களா. இவங்களை வந்துட்டு ஓப்பன் லேஜர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன் லேஜர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வீடியோவில் இருக்குது சரியா. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டோட லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்க் காப்பி பண்ணி கிவி ப்ரௌசர் ஆர் மைசூர் ப்ரௌசரில் வந்துடுங்க. ஓகேவா. கிவி ப்ரௌசர் ஆர் மைசூர் ப்ரௌசர் அது உள்ளே வந்துட்டு அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுங்க. ஓகேங்களா. கோ கொடுத்தீங்கன்னா இங்கே கனெக்ட் வாலெட்டு மெட்டாமாஸ்க் கனெக்ட் சைன் இன் மெசேஜ் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு நமக்கு செப்போல் ETH வேணும். ஓகேங்களா. அதை எப்படி பை பண்ணுன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இது உள்ளே வந்துட்டீங்க. இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு சரியா. இங்கே வந்து ஜாயின் ஸ்பேஸ்ன்னு கொடுங்க. இங்கே நம்ம ஏஜென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ஓகேவா. இந்த ஏஜென்ட் தான் வந்து நம்மளை ஒர்க் பண்ண போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற நேமு இல்லை நம்ம சேனல் நேம் எது வேணால் போட்டுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே TCH ஃபேமிலி ஓகேவா. அடுத்து டிஃபால்ட்டாக வச்சுங்க ஜென்ரேட் வித் ஏஐ. ஓகே, இது எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம், அது சேஞ்சே ஆகாது. ஓகேங்களா. இங்கே என்ட்ரு கேப்சா, இந்த கேப்சா போட்டு ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்கில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் சரியா. ஓகே, நீங்கள் ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் எந்த ஏஜென்ட், அதாவது 10, 30 இல்லை 100 கூட ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாமர்த்தியம். உங்கள்கிட்ட செப்போல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், நம்ம TCH தமிழே கொடுத்துக்கிறேன். எத்தனை க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணுறது நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் சரியா. TCH தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே உங்கள்கிட்ட எவ்வளோ செப்போல் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணிங்க. என்கிட்ட வந்து 0.04 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் 0.01 எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் எந்த பேலன்ஸ் சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட செப்போல் இருக்கிற மாதிரி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிங்க. ஓகே, 0.01 கன்ஃபார்ம் செலெக்ஷன். ஓகேவா. இது என்னென்னா இது ஒரு பேட்டில், இது ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து பண்ணிக்கும் சரியா. என்னோடய ஸ்கோர் வந்து இப்போதைக்கு 65 இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நடக்கும். இந்த பேஜ்லேயே இருங்க, வரும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்து அதை ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு பேட்டில் மாதிரி. ஓகேங்களா. நம்மளுக்கு இது தேவையில்லை, அது வார்டு ஓடிட்டுருக்கும். இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இதுதான் வந்து நம்ம லைவ் ரேங்கிங். நான் இப்போ வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கேன் இப்போதைக்கு. அந்த பேட்டில் முடியும் போது அது என்ன ரேங்கோ, அந்த பேட்டில் முடியும் என்ன ரேங்க்ன்றது நமக்கு தேவையில்லாது சரிங்களா. இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி அதுவே ஓடிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. லோடிங் மெசேஜ்னு வரும். அது அந்த பாப்பா எதுவும் ஆகாது, அப்படியே விட்டுருங்க சரியா. இங்கே வந்து நம்ம ரவுண்டு வந்து 3 ரவுண்டு இருக்குல்ல, இந்த 3 ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரியா. இந்த பேஜில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே கூட போயிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடும் சரியா. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து டாஷ்போர்டு, இங்கே டாஷ்போர்டு இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டில் சக்ஸஸாக பண்ணதுக்கு எனக்கு ஒரு ஃபேக்டரியல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆகும் சரியா. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களா அந்த பேட்டில், அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா இங்கே செஷன்ஸ் கொடுங்க. செஷன் கொடுத்த பிறகு இங்கே யுவர் செஷன்ஸ், இங்கே ஆல்ரெடி வந்துட்டு 2 முடிஞ்சிச்சு சரிங்களா. 3வது வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள், அதான் இப்போ ஓடிட்டுருக்கு. இதுக்கான ரிவார்டு வந்து பார்ப்போம். அகெயின் டாஷ்போர்டு கொடுங்க. ஓகே, முன்னாடி வந்து 1 இருந்ததா, அந்த பேட்டரி கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இங்கே 2 ஆட் ஆகிருக்கு சரியா. இதுதான் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். 50 மினிட்ஸ் ஒன்ஸு 50 மினிட்ஸ் ஒன்ஸு சரியா. இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த ரேங்க்கை வந்து இதை வச்சு தான் ஏற்றணும் சரியா. செகண்ட் ரேங்க் போகிறதுக்கு எனக்கு இன்னும் 998 ஃபேக்டிகல்ஸ் வந்து வேணும். இந்த ரேங்க் வந்து மஸ்ட்டு. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து ஒர்க்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு. இல்லை என்னால் வந்து மேனர் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு ஆட்டோவாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே மை ஏஜென்ட்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ஏஜென்ட், நம்ம க்ரியேட் பண்ண ஏஜென்ட்டு இந்த மாதிரி 10 இல்லை 100 க்ரியேட் பண்ணலாம் நமக்கு இருக்கிற செப்போல் ETH பொறுத்து சரியா. இங்கே நான் என்ன பண்ணுறேன்,
ஒன்று மட்டும் நான் ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? இங்கே எனேபிள் ஸ்குவாட் டிசிஹெச் என்கிட்ட பேலன்ஸ் வந்து 0.01 இருக்குது. சரியா? என்னால் வந்துட்டு ஒரு பேட்டில் தான் பண்ண முடியும். அதனால் நான் வந்து 1 கொடுத்துக்கிறேன். நான் வந்து 0.01 தானே செலக்ட் பண்ணுறேன். அதனால் ஓகேவா? 0.01 செலக்ட் பண்ணுறதுனால நான் 1 கொடுத்து கேப்சா போட்டு இங்கே எனக்கு வந்து பேலன்ஸ் இல்லை. நான் வந்து பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதை அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேப்சா போட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேட்டிலுக்கு வந்து கஷ்டப்படுறீங்களா, இங்கே 5 கொடுங்க. 5 கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இங்கே 0.05 இருக்கணும். என்கிட்ட 0.01 தான் இருக்குது. நான் வந்து இப்போது ஃபண்டை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே மேலே ஸ்பேஸ்னு இருக்கா, இங்கே ஜாயின் ஸ்பேஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கீழே அதாவது உங்கள் ஏஜெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஏஜெண்ட்டுக்கும் நம்ம செப்போலியை வச்சுருக்கணும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க. ஸ்குவாடுக்கு தனியாக, தமிழுக்கு தனியாக, ஃபேமிலி தனியாக, தனித்தனியாக வரும். இப்போ நான் வந்து தமிழ் காட்டுற பாருங்க. என்கிட்ட பேலன்ஸ் 0.05 இருக்குது. ஓகேவா? அதே ஸ்குவாட் கிளிக் பண்ணுற பாருங்க. ஸ்குவாடில் வந்து 0.01 தான் இருக்குது. ஃபேமிலியில் 0.01. ஓகேவா? இந்த 0.01 வந்து இங்கே ஆட் பண்ணுறீங்கள, இது வந்து இந்த ஏஜெண்ட் வந்து எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேமிலியை போட்டு பண்ணும்போது, அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்களே, அதை நீங்கள் அகைன் பண்ணும்போது இங்கே ஆட் பேலன்ஸ்னு காட்டும். உங்களோட செப்போலியோ உங்களோட மெட்டாமாஸ்க் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கன்வீனியன்ட்டாக இங்கே போட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இதுதான் வந்து ப்ராசஸ் நம்ம செஷன்ஸ். ஓகே, 3மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரியா? நம்ம வீடியோ பண்ணுற நேரத்துலேயே 3 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ரிவார்ட் வந்து செக் பண்ணலாம். 2 இருந்தது தான், 3 ஆகிடுச்சா? இதுதான் வந்து நம்ம வேலை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டு விட்டிங்கன்னா இந்த லெவலை வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். சரியா? இவங்க வந்து 6 மில்லியன் வந்து ஃபண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை யாரும் வந்து மிஸ் பண்ண வேணாம். அந்த செப்போலியை வந்து எப்படி பை பண்ணுறதுன்னு ஃப்ரீயாக சொல்கிறேன் பாருங்கள். இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெட்டாமாஸ்க் ETH வாலெட்டை கொடுத்தீங்கன்னா அங்கே போயிடும். அதாவது அட்ரஸை போட்டு ரிசீவ் கொடுங்க. 0.05 செப்போலியை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து 24 hours ஒன்ஸ் தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே வரீங்க, ஸ்பேஸை கிளிக் பண்ணுறீங்க, மேனுவலாக ஒர்க் பண்ணுங்கள். இல்லை நான் ஆட்டோமேஷனாக போட்டு விட்றேன்னா உங்கள்கிட்ட செப்போலி எவ்வளோ இருக்குது அதை வச்சு நான் ஆட்டோமேஷனாக எப்படி பண்ணேன்னு சொன்னால அதை பார்த்து பண்ணிவிடுங்க. ஜாயின் ஸ்பேஸு என்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து டிசிஹெச் தமிழ். ஓகேவா? இதுக்கு என்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து 0.05 இருக்குது. நான் 0.1 கொடுத்துக்கிறேன். சரியா? கன்ஃபார்ம் செலெக்ஷன். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 50 மினிட்ஸ் ஆகும். இது ஒன்று பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இந்த 2 இருக்கு பாருங்கள், இதையும் போட்டு விட்ருங்க. அது பாட்டு ஓடிட்டுருக்கும். அதுக்கு பேலன்ஸே ஆட் பண்ணணும், பேலன்ஸ் இல்லைன்னா. சரியா? இது எரர் வருது, நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு வேளை ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன். சரியா? ஒர்க்கு இவ்வளோ தான், ஈஸியாக தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. எதனா டவுட்னா நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லே லைட்டாக தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கள் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? டெஸ்ட் நெட் வந்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். எல்லோரும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல இன்கம் வந்து எடுக்க முடியும் டெஸ்ட் நெட்டில். சரியா? தேங்க்யூ.